நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம விஜயன் விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி. சிறு குறு விவசாயி 5 ஏக்கருக்குள்ள பயிர்கடன் வாங்கிய வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல வாங்கிய அனைத்து கடனும் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல உள்ள வாங்கினவங்களுக்கு பாதிக்கு பாதி 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ சிறு குறு விவசாயிக்கு மட்டும்தான் விவசாய கடன் தள்ளுபடி, வெறும் 50,000 ரூபாய் தான் தள்ளுபடின்னு இப்ப எல்லாம் செய்திலாம் வருது. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப வேதையா இருக்குனே. எனக்கு இந்த அறிவிப்பை பார்க்கும்போது ரொம்ப வேதையா இருக்கு. நான் என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. விவசாயி ஒரு பாவப்பட்ட ஜென்மமாவே நாங்க மாறிட்டோம். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீங்க சொல்லாம இருந்திருந்தா நாங்க கேட்க போறது இல்ல. நாங்க கடனை வாங்கினா கட்டிருப்போம் எப்படியோ. இப்ப நீங்க சொன்னதுனால நாங்க கேட்கிறோம். அப்ப ஏன் சொன்னீங்க? இதுல தேர்தல் வந்தா நீங்க சொல்றீங்க, அப்புறம் நீங்க மாத்தி பேசினா அது என்ன அர்த்தம்? அப்ப நீங்க வாக்குறுதியை கொடுக்க கூடாது யாரா இருந்தாலும். அப்ப நீங்க வாக்குறுதியை கொடுக்குறியா, நாங்க ஓட்டு வாங்குறக்காண்டி நாங்க செய்யறோம் பண்றாங்கறியா, அப்புறம் ஓட்டு வாங்கி முடிச்ச உடனே நீங்க முதல்வரா போன உடனே நீங்க கடனை தள்ளுபடி பண்ண மாட்டோம், நாங்க 5 ரூபா தள்ளுறோம் 10 ரூபா தள்ளுறோம்னா அந்த தள்ளுபடி வேண்டாம். தள்ளுனா எல்லாத்தையும் முழுசா தள்ளுங்க, இல்லைன்னா தள்ளக்கூடாது எல்லாத்துக்குமே. விவசாயத்துக்குன்னே நாங்க அர்ப்பணிச்சோம். நாங்கெல்லாம் ஏழை மக்கள் வயிற்றுல நீங்க அடிக்காதீங்க. எங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த கடனை நம்பி நாங்க ஏமாந்து போனோம். எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை வர்றேன் நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற விட்டுட்டீங்க. எங்களோட குழு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. 1 லட்சத்துக்கு மேல வாங்கினவர்களுக்கு ஒரு ஸ்லாப், அதாவது ஒரு 5,000, 90,000 வாங்குறவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்லாப்பை அறிவிச்சிருக்காங்க. இது மிகவும் ஏமாற்று வேலையா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்களுக்கு வடாலம் அங்காடியில் கிட்டத்தட்ட சொசைட்டியில் 450லேருந்து 500 பேர் பயனாளர் இருக்காங்க. இதில் ஆனால் எல்லாருக்கும் பயனடைஞ்ச மாதிரி ஒரு பொய்யான ஒரு அறிவிப்பு. ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எல்லாமே ஓவர் டியூவில் இருக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி வட்டியே பார்த்தீங்கன்னா 8,000 9,000 வருது. இந்த 5,000 தள்ளுபடிங்கிறது ஒரு கண் துடைப்பு வேலை. அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளதை முழுமையாகவும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளதை 50% தள்ளுபடி ஆகும். இது ஒரு மாற்றம் சொல்லிட்டு ஏமாற்றத்தை அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக விவசாயியை வஞ்சிக்கிறாங்க. விவசாயிகள் மத்தியிலே வெந்த முன்னில் வேல் பாய்ச்சி போல் இருக்கிறது. அறிவிப்பு என்பது விவசாயிகளை ஏமாற்றுவது போல் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம்.